விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியை தொட்டிருக்கார் இல்லையா சார் புன்னைவளவன்? தீர்மானங்கள் நிறைவேற்றுவது மட்டும் போதுமா அப்படின்லாம் கடந்த காலத்தில் மேடைகளில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. மீனவர்கள் விவகாரத்தில் வெறும் கடிதம் எழுதிட்டு நின்றுடுவீங்களா அப்படின்றதுலாம் கடுமையான விமர்சனமாக பார்க்கப்பட்டது. மக்கள் மத்தியில் அந்த பிரச்சாரங்கள் போய் சேர்ந்ததில்லை. இன்றைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதே தான் செய்கிறீங்கன்னா இது மாற்றம் இல்லை, ஏமாற்றம்ன்ற ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்துறாரு புன்னைவளவன் சார். ரெண்டு கேட்குறீங்களா? உங்ககிட்ட தான் முதல்ல இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பற்றி இவர் சொல்கிறார். காவிரி பிரச்சனையை பொறுத்தவரையிலும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் அழைத்து கூட பேசாமல் கட்சிகளை மட்டும் அழைத்து பேசினால் காவிரி பிரச்சனை தீர்ந்து விடுமா, அதுக்கான தீர்வு கிடைத்து விடுமா என்றெல்லாம் சொன்னார். விவசாயிகளை அழைத்து 4-5 நாட்களுக்கு முன்னாலே பேசியிருக்கிறார்கள். எல்லா அமைப்புகளும் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். அது அவருக்கு தெரியவில்லை என்று நினைக்கிறேன். அதில் 2-3 அமைச்சர்களும் கலந்து கொண்டு அதில் என்ன நடந்திருக்கு, என்ன பேசினார்கள் என்பதெல்லாம் விவரத்தை வெளியிட்டார்கள். அது ஒரு பக்கம் இருக்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது காவிரி ஒழுங்காற்று குழு 12,500 கனஅடி தண்ணீர் வழங்க வேண்டும் 15 நாளைக்கு என்று சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது. எப்பொழுது நடுவர்மன்றம் தீர்ப்பு வழங்கப்பட்டதோ 25 TMC சொல்லப்பட்டதோ அதிலிருந்தே கர்நாடகம் நம்முடைய நடுவர்மன்றம் தீர்ப்பையும் சரி, அதுக்கு பின்னாலே தீர்ப்பையும் சரி, அவர்கள் எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வழங்கியதாக வரலாறு இல்லை. இல்லைங்க சார், அவர் புன்னைவளவன் சார் என்ன ஏன் இவ்வளோ சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. மக்கள் தான் உங்களை ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. மக்களுக்கு நீங்கள் விளக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லை. அவர் சொல்றது என்னுடைய எல்லா டேட்டாவும் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரா பதில் சொல்லணும், முதலமைச்சர் தானே சொல்லணும். ஏன்னா அவருடைய கண்ட்ரோலில் தானே. அதுலேயும் சீக்ரெட்டு யார் யாரை நியமிச்சிங்கன்றதுக்கான காரணத்தை நீங்கள் விளக்கணும். அதுவும் செய்யலை. காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவுக்கு போகிறோன்னு சொல்கிறீங்க, அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குதான்னு செக் பண்ணலான்னு பார்க்குறீங்க. அதை மக்கள்கிட்ட விளக்கணும் இல்லை. ஏன் விளக்க தயங்குகிறார் முதலமைச்சர் விஜய்? இல்லை, விளக்க வேண்டிய நேரத்தில் விளக்குறதா. சட்டமன்றத்தில் பெங்களூர் பெங்களூர் நான் தான் முடிவெடுத்தேன்னு அவர் சொன்னார் இல்லையாங்க. விளக்க வேண்டிய நேரத்தில் விளக்குவார். எல்லாத்தையும் அடுத்து இன்றைக்கி என்ன பண்ணுறேன், நாளைக்கு என்ன பண்ணுறோம். இப்போ காட்டில் 3 பேர் சுட்டு கொண்டிருக்காங்க வனத்துறையில். இன்றைக்கி அந்த பிரச்சனை வந்துச்சு சட்டமன்றத்தில். நாளைக்கு அது சர்ச்சைக்கு, நாளைக்கு அது பிரச்சனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அந்த தீர்மானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் அதை பற்றி பேசி முடிவு எடுக்க முடியும். அப்போ ஒன்றுக்கும் நீங்கள் அண்டை நாட்டோட அண்டை மாநிலத்தோடு நம்ம சண்டை போட்டு நிற்க முடியாது. இது ஜனநாயக மைசூர் சமஸ்தானம் அணை கட்டினப்போ நம்ம போர் எடுத்து அணையை உடைச்சிட்டு வந்த காலம்லாம் உண்டு. சோழர் காலத்திலேருந்து நடக்குது. அது ராணி மங்கம்மாலும் அணையை உடைச்சிட்டு வந்துருக்குறாங்க. இது மாதிரி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒரு திருப்பத்தில் நரசிம்மராவே உத்தரவிட்டு 11 TMC தண்ணீரை திறந்துவிட சொல்லி நமக்கு உத்தரவிட்ட வரலாறுலாம் நடந்திருக்கு. கர்நாடகா என்றைக்குமே நம்மளுக்கு காவிரி ஒழுங்காற்று ஆணையமோ காவிரி மேலாண்மை வாரியம் கொடுக்குற தீர்ப்பு அவங்க ஏற்றுக்கிட்டதே வரலாறே கிடையாது. நம்ம போராடி தான் ஒவ்வொரு தடவையும் பெற்றிருக்கிறோம். இது 30 ஆண்டுகால வரலாற்றில் 11 முறை தாங்க ஜூன் 12 திறந்துருக்காங்க தண்ணி. 20 ஆண்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா 8 முறை திறந்துருக்காங்க. என்னமோ நாங்கள் மட்டும் தான் ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கலன்னு இவங்க சொல்கிறாங்களே. அவங்க இருந்தப்போ மேட்டூரில் தண்ணி நிரம்பிருச்சு, மழை பெய்ஞ்சிச்சு, தண்ணி திறந்து விட்டாங்க. இப்போ மழை பெய்யலை, எல்லினோவால் இன்றைக்கி தண்ணீர் பிரச்சனை இருக்குது. எல்லா இடத்துலையும் மழை பெய்யலை. அப்போ நான் கேட்குறேன், இப்போ அணைகளே கட்டக்கூடாதுன்னு சொல்கிறப்ப மேட்டூர் அணையை கட்டுறப்ப ஒப்பந்தத்தை மீறி தான், ஒப்பந்தத்தை பெற்று தான் மைசூர் சமஸ்தானத்தோட ஒப்பந்தம் போட்டு தான் மேட்டூர் அணைக்கு நம்ம கட்டினோம். ஆனால் 3 அணைகள் கட்டப்பட்டது. கபினி அணை, ஹேரங்கி அணை, ஹேமாவதி அணை. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் ஏன் அதை அனுமதித்தார்? அன்றைக்கு எதிர்த்து அறிவிப்பு விட்டாரா? அணை கட்டக்கூடாது என்று அறிவித்தாரா? ஏன் அன்றைக்கு அறிவிக்கவில்லை? இந்திரா காந்திக்கு பயந்து கொண்டு அன்றைக்கு அறிவிக்கவில்லை. அப்போ நாங்கள் அப்படி செய்யவில்லை, யாருக்கும் பயந்து கொண்டு செய்யவில்லை. 100 நாட்களுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்கு, சிறப்பான ஆட்சி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சீக்கிரட்டுங்கிறது அதில் எதுவுமே கிடையாது. ஓப்பனாக தான் நாங்கள் சொல்கிறோம். தாய்மாமன் திட்டம், அதே மாதிரி அண்ணன் திட்டம், அதே போல் மின்கட்டணம் 200 யூனிட்டு கொடுத்துருக்குறோம். அதில் 1,04,00,000 கோடி பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 950 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் 12 தவணை முடிச்சிடுறேன். 12 தவணையாக கடந்த கால ஆட்சிகள் எல்லாம் கட்டியிருக்கிறார்கள் பணத்தை. அது விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாங்கல்ல, அந்த பணத்தை ரிசர்வ் பேங்க்லேயோ கூட்டுறவு வங்கியிலையோ கட்ட வேண்டியவங்க கட்டுறாங்க. ஆனால் நபார்டு வங்கியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டுறவு வங்கி கடன் கொடுத்து தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றால் அந்த கடனை எங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் தள்ளுபடி செய்யக்கூடாது. அப்படி தள்ளுபடி செய்தால் 60 நாட்களுக்குள் கட்ட வேண்டும் அந்த பணத்தை அப்படின்னு இப்போ சட்டம் கொண்டு வந்திருக்காங்க RBI. நாங்கள் 60 நாள் எப்படி கட்ட முடியும்? கடலில் இருக்கோம்ல.
கடந்த நவம்பர் 23 கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் 4.5 மாதம் கழித்து தான் தேர்தல் வாக்குறுதி ஒட்டுமொத்தமாக தயாரித்து கொடுக்கப்பட்டது. அவங்களுடைய வாக்குறுதி பக்க எண் 17 சார் சொன்னது எலக்ட்ரிசிட்டிங்கிறது உண்மை. தகுதியுள்ள வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் இப்போ கொடுக்கறது 2 மாதங்களுக்கானது. அதே போல் விவசாய கடன் என்பது கொடுத்திருப்பது பக்க எண் 43 தெளிவாக கொடுத்துருக்கிறது. 5 ஏக்கர் என்பது தான் அளவுகோல். இப்போ கொடுத்த 3மே அதில் நீங்கள் மீசையை வச்சு மாறு வேஷத்தில் வந்திருக்கே தவிர முழுமையாக சொன்னது கிடையாதுங்கிறது தான். நான் மறு வச்சு மாறு வேஷத்தெல்லாம் வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைங்க. என்ன எல்லா விஷயமும் நாங்கள் போட்டு தானே இன்னைக்கு ஹீரோ ஆகி தானே இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாரு. மக்கள் அங்கீகரிச்சு தானே வாக்களிச்சிருக்கிறாங்க. அடுத்து மக்கள் அங்கீகரிச்சு தானே ஒரு செயல்பாடெல்லாம் திட்டமிட்ட எல்லா திட்டங்களையும் இப்போ 426 திட்டங்களை நாங்கள் அமுல்படுத்த போகிறோம் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள் ஜூன் மாதம் நடந்த கூட்டத்தில். ஆக எல்லாமே நாங்கள் அமுல்படுத்த தான் போகிறோம். ஒன்று தான் செய்ய முடியும். இவங்க எடுத்தோடனே திமுக நான் கேட்குறேன், பயிர்க்கடன் தள்ளுபடியை திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்களா? பயிர்க்கடன் ஏன் தள்ளுபடின்னு சொல்லலை? ஆர்பிஐ முக்கியமான கேள்வி. பிப்ரவரி மாதம் எடப்பாடி பழனிசாமி 12,000 கோடி தள்ளுபடி பண்ணிட்டாரு. அந்த 2 மாசத்துல எவ்வளவு கடன் இருக்கும்? மொத்த நீங்க வாக்குறுதி கொடுக்கும் போது 15 நாளைக்கு முன்னாடி மொத்த கடனுமே தள்ளுபடி கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்துறாங்க. ஏன் நம்ப மாட்டேன்றீங்கன்றாங்க. இல்ல இப்ப சார் சொன்னது திமுக ஏன் அறிவிக்கலன்னா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு 1 மாசம் அவர் என்ன கேட்கிறாரு, 3 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது இல்லையா? அவங்களுடைய இலக்கு முழுமையாக தள்ளுபடி பண்ணணும். 3 டேர்ம் இருக்கு இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுவாங்க. ஏன் ஒரே ஐடியா சொல்லணும்ன்றாரு. அது என்ன அளவுகோல்ங்கிறது இருக்கு இல்லையா? இதுல இவங்க சொல்லும் பொழுது அதுக்கான இப்ப டேட்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கிறது 1 வரும். 2வது அளவுகோலை மாத்திருக்காங்கிறது 2. இப்ப நீங்க ஓராண்டு கழித்து இதை முழுமையா செய்றீங்கன்னா கட் ஆஃப் டேட்டு எலெக்ஷனுக்கு முன்பானதாகத்தான் இருக்கும். இப்போ அவங்க வாங்க போகிறதோ இல்லை அது சார்ந்தோ அந்த இப்போ சார் சொன்னார் விவசாயிகள் கூப்பிட்டு அன்றைக்கி பார்த்தாங்கன்னு. நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி முடித்த பிறகு அதற்கு பிறகு மேகதாதுக்கு திரும்ப சட்டமன்றத்தில் பிரச்சனை வந்த பிறகு அன்றைக்கு மதியம் பார்த்தார்களே தவிர தீர்மானத்துக்கு முன்பாக பாதிக்கப்படுறவங்க விவசாயி தானே சார். அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க குரல் என்னன்னு கேட்கறதுல என்ன நமக்கு குறைஞ்சிட போகுதுங்கிறதான் கேள்வி. சரி, இதே காவிரி மேகதாது அணையில் காவிரியில் மேட்டூரில் நவம்பர் மாதம்லாம் தண்ணி திறந்து விட்டுருக்காங்களா இல்லையா? இதே ஆகஸ்ட் மாதம் திமுக ஆட்சியில் ஆகஸ்ட் 27 திறந்து விட்டுருக்காங்களா இல்லையா? ஆக இப்படிலாம் திறந்து விட்டப்பெல்லாம் விவசாயிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன் டெல்லியில் போய் விவசாயிகள் போராட்டம் பண்ணுறதாலும் உண்டு. தமிழ்நாட்டு விவசாயிகள் அவங்கள பிரதமர் கண்டுக்கவே இல்லை. அது ஒரு விஷயம். அதே மாதிரி விவசாயிகள் போராட்டத்தை 710 லட்சம் பேர் செய்தாங்க. அப்படியே நாங்கள் யாரையும் சாக விடலை. நாங்கள் அவங்களெல்லாம் அரவணைச்சு தான் போயிட்டு இருக்கோம். இப்போ அழகா நீங்களே குறிப்பிட்டு சொன்னீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தள்ளுபடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த பணத்தை 60 நாள் நாங்கள் கட்டணும்ல. கட்டுறதுக்கான பணம் எங்கள்கிட்ட இருக்கா? ஏற்கனவே நீங்க 13 லட்சம் கோடி கடன்ல இருக்கோம். ரிசர்வ் பேங்க் சொன்னதுக்கு பிறகுதானே உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி உருவாக்கப்பட்டது. தேர்தல் வாக்குறுதி அதுக்கு பிறகுதான் உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியாதா இது பாசிபிள் இருக்கு, இது பாசிபிள் இல்ல, இதை நடைமுறைப்படுத்த முடியும், செயல்படுத்த முடியும்னு உங்களுக்கு தெரியும்ல? அதைத்தான் நாங்க இல்ல சார், இது ரிசர்வ் பேங்க் சொன்னதுக்கு அப்புறம் தான் வாக்குறுதி உருவாக்கப்படுது. தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்க. மீனவர் விவகாரத்தில் கடிதம் போடுவதோடு நிறுத்திடுவேனான்னு கேட்டாங்கல்ல. இன்னமும் மீனவர் பிரச்சனை இருந்துகிட்டு தானே இருக்குது. என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை? கடிதம் இல்லாமல் மாற்று ஏற்பாடு தாவேக்கா என்ன பண்ணியிருக்குது? மீனவர் பிரச்சனையில் இலங்கை நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் 2 நாட்டுகளுக்கு உள்ள பிரச்சனை. இது பிரதமர் மோடி தலையிட்டு தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போ தாவேக்கா தலைவர் பிரதமருக்கு நாங்கள் கடிதம் தாவேக்கா தலைவருக்கு அப்ப தெரியாதா? தாவேக்கா தலைவருக்கு தெரியும். அதனால கடிதம் தான் எழுதி முதலமைச்சர் பிரதமராக இருப்பவரை முதலமைச்சராக இருந்த இபிஎஸும் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினும் செஞ்சாங்க. இல்ல இவங்க செஞ்சாங்க, அது வேற விஷயங்க. இன்னைக்கு அவங்க மோடியை போய் பார்த்தாரு ஸ்டாலின். நான் கேட்குறேன், மதுபான ஊழல்ல பிரச்சனைன்னு சொன்னோடனே எனக்கு இடி ரைடு வந்துச்சு. ரைடு வந்தோடனே செக்ரட்டரியேட்டுக்கு ரைடு வந்தோடனே பிரதமர் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் மோடியை போய் பார்த்தாரு. பார்த்துட்டு வெளியே டிவியெல்லாம் சொன்னாங்களே, டிவிகிட்ட பதில் சொன்னாரா? எதுக்காக பார்த்தோம்னு எது சொன்னாரா? அப்ப ஸ்டாலின் சொன்னாரா பிரதமரை ஏன் பார்த்தேன், எதுக்காக பேசினேன், எதுக்காக தான் மகன் மீது போடப்பட்ட முதலமைச்சர் விளக்கிட்டாருல்ல பிரஸ் மீட் டெல்லியில கொடுத்து? ஏங்க நாங்க விளக்கணும் தான் நீங்க சொல்றீங்கல்ல. ஏற்கனவே நீங்க முதல்வர் ஸ்டாலின் விளக்கிருக்காரா? இருக்குல்ல சார், முதல் முறையாக ஆட்சிக்கு வரக்கூடிய முதலமைச்சர்கள் பிரதமரை சந்திப்பது என்பது வழக்கமான நடைமுறை. ஆனால் அதுக்கு முன்னாடி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோ அல்லது கருணாநிதியோ அல்லது எம்ஜிஆரோ இபிஎஸோ எல்லாருமே பிரஸ் மீட் பண்ணி நாங்க இதெல்லாம் பேசணும் அப்படின்றத விளக்குறாங்க. ஆனால் தற்பொழுதைய முதலமைச்சர் விஜய் விளக்கலன்றது முக்கியமான நியாயமான கேள்வி தானே சார்? பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்பதுதான் விஷயமே ஒழிய பிரதமரை சந்தித்து என்ன பேசணும் என்பதை சொல்லியிருக்காங்க சார். டெல்லியில தமிழ்நாடு ஹவுஸ்ல பேசியிருக்கிறாங்க.
அந்த நடைமுறை இங்க உடைக்கப்பட்டிருக்குது. இதுவரை டெல்லியில போய் முதல் முறையாக பிரதமரை சந்திச்சு என்ன பேசணும்னு விளக்கல, நியமனங்கள்ல எதற்காக நியமிக்கப்பட்டோன்றது விளக்கல, தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தி விளக்கலன்னா விளக்குவதற்குத்தானே முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுத்து நிறுத்திருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரையிலும் ஒரு சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் முதலமைச்சர் தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் மற்ற துறையை சேர்ந்த அமைச்சர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விளக்கத்தில் திருப்தி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக முதலமைச்சர் பதில் சொல்லுவார், பதில் சொல்லாமல் இருக்க மாட்டார். அவர்கள் விளக்கம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இந்த இதுதான் நடந்திருக்கு, உங்கள் ஆட்சியில் இருந்து தான் போதையே அதிகமாக நடமாட்டம் இருந்துச்சு, இத்தனை டன் போதை வந்து உங்க ஆட்சியில் நடந்துச்சு ஆதாரத்தோட இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர் சொல்லி இருக்கிறாரு. மறக்க முடியுமா? இல்ல சார், சபாநாயகர் அதுக்கு என்ன பதில் சொன்னார்? என்ன சொன்னாரு? அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஆனா வந்து மறுக்க முடியல, அது செயல்படுத்த முடியாது சார். தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை எதுக்காகன்னா அந்த ஊழல் பிரச்சனை வந்து அங்க பிரச்சனையா வந்த போது ரெண்டு பக்கமும் பிரச்சனை வருது. இவர் சொல்லியிருக்கணும் விஞ்ஞானபூர்வமான ஊழல், இந்த ஊழலுக்காக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது என்று சொன்னால் திமுக தான் ஆட்சி தான் 1976 கலைக்கப்பட்டது என்று அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் அதுக்கு அவங்க திமுக பதில் சொல்லியிருக்க முடியாது, அவங்க சொல்லாம விட்டுட்டாங்க. சொல்லியிருக்கணும்ல அவங்க. இதில் என்னன்னா விளக்க வேண்டிய நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் விளக்குவார்னு சார் சொல்றாரு. அவர் நிறைய பெண்டிங் இருக்குது. அதில் நான் குறிப்பாக கை வைக்க வேண்டியது, ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக லோக்சபாவில் MMDRA ஆக்ட் பாஸ் ஆகுது. முதுநிலை வழக்கறிஞர் ஐயா இருக்காங்க, நான் அதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன், ஏதாவது தவறாக இருந்தால் ஐயா அதில் கூட இன்னும் தெளிவாக பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸில் நம்ம மாநிலங்களுக்கு இருந்த உரிமை, அதில் நம்ம வரி போடலாமா அப்படிங்கிறது 1989 இந்தியா சிமெண்ட்ஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வழக்கில் 7 நீதிபதிகள் அரசியல் அன்றைய 7 நீதிபதிகள் அமர்வு மாநிலங்களுக்கு உரிமை இல்லைன்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. 35 வருடங்கள் போராடி 2024 9 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு அவங்க என்ன சொல்கிறாங்க, மைன்ஸை மத்திய அரசு தான் ரெகுலேட் பண்ணுது, ஆனால் அந்த மைன்ஸ் எதன் மீது இருக்குன்னா நிலத்தின் மீது, நிலம் மாநில அரசினுடைய சப்ஜெக்டாக இருக்கு, எனவே நீங்கள் அதில் வரி உங்களால் விதிக்க முடியும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை 9 நீதிபதிகளில் 8:1 கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஒரு விஷயம், 35 ஆண்டுகளாக உங்களுக்கான உரிமை போயிடுச்சு, ஒரு 20 ஆண்டுகள் பேக் டேட் போட்டு ரெட்ரோஸ்பெக்டிவா இந்த 25 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு வர வேண்டிய தொகை அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களிடமும் மத்திய அரசிடமிருந்தும் வாங்கி கொள்ளுங்கள்னு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கொடுத்த ஒரு தீர்ப்பை ஓவர் டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஜட்ஜு ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறார்கள். 11,000 கோடி இந்த ஆண்டு நம்முடைய சொந்த மாநில வரி வருவாயில் இந்த சட்டம் வந்ததுனால் 9D MMDRA வந்ததுனால நம்ம சொந்த வரி வருவாயில் கை வச்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே நம்முடைய டாக்ஸ் சார்ந்து இங்கே இருக்க லீக்கேஜ் அடைக்கணும், அதில் திருடப்பட்டிருக்கிறதா கோர்ட்டுக்கு கொண்டு போங்க. மத்திய அரசு கொடுக்க வேண்டியதில் நீங்கள் இப்போ வரைக்கும் கருத்தை தெரிவிக்கல. தமிழ்நாட்டை நம்முடைய நிதி வருவாயை அடைக்கக்கூடிய அது 2 வகையில் ஃபெடரலிசத்துக்கு எதிரானது. நீங்கள் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் 3வது ஜட்ஜ்மெண்ட்டை மோடி அரசாங்கம் ஓவர் டர்ன் பண்ணுது அப்படின்னா அது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்க்கு எதிரானது. அப்போ இந்த இடத்துல 40 MP இருக்காங்கல்ல, ஒரு நிமிஷம் தமிழ்மணி சார் இருக்காங்கல்ல, அவர்கிட்ட பேசிட்டு 2 கேள்விக்குமான பதிலை நீங்கள் சொல்லுங்க. இல்லை சார், அவர் நான் பதில் சொல்லணுங்கிறது சொன்னதுனால நான் சொல்கிறேன், இது புதிய நடைமுறை அல்ல. எந்த டாக்ஸையும் ரெட்ராஸ்பெக்டிவாக போட முடியாது. சுப்ரீம் கோர்ட் பண்ண தப்பு மோடியோ கிருஷ்ணமூர்த்தியோ பண்ண தப்பு அல்ல. அன்னைக்கு அவங்க சட்டத்தை சரியாக புரிஞ்சுக்காமல் அவர் சொன்ன முதல் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக, அது அவர் கரெக்டு. ஆனால் 20 வருஷம் பின்னாடி போய் ரெட்ராஸ்பெக்டிவாக டாக்ஸ் போட முடியவே முடியாது. ரெட்ராஸ்பெக்டிவாக கல்யாணம் பண்ண முடியாது, ரெட்ராஸ்பெக்டிவாக டாக்ஸும் போட முடியாது. எனவே மோடியை அரசு பண்ணது கரெக்ட். ஆனா ரியாக்ட் பண்ணணும் இல்லையா? ரியாக்ட் கூட பண்ண மாட்டேன்றாரே முதலமைச்சர். இதுக்கு தாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், மாநில உரிமைகள் பிரச்சனை பற்றி எல்லாம் பேசணுங்கிறதுக்காகத்தான் அங்கே எம்பிக்கள் கூட்டத்தை எங்கள் முதலமைச்சர் கூட்டினார். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, எம்பிக்கள் கலந்துக்கிட்டாங்களா? கலந்துக்கவே இல்லை. 40 எம்பிக்கள் இருக்காங்க, எங்கள்கிட்ட ஒரு எம்பியும் கிடையாது. 40 எம்பிக்கள் இன்னைக்கு வந்து மாநில உரிமையை பற்றி பெருசாக வாய்களையே பேசிட்டு இருக்காங்களே, இவங்க வந்து அங்க பேசணுமா இல்லையா, மோடியை எதிர்த்து பேசணுமா இல்லையா, அங்க பேசணும்ல அவங்க. கரெக்ஷன். ஆனா கூட்டத்துல பங்கேற்கல, அதே தீர்மானம் சட்டமேரவையில் வந்தபொழுது யார் யாரெல்லாம் கலந்துக்கலையோ அவங்களும் ஆதரவு தானே தெரிவிச்சிருக்காங்க. ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அதுதான் முக்கியம். நாங்க கேட்டது எம்பி கூட்டத்துக்கு ஏன் நீங்க வல்லகிறது தான். அவங்க ஏற்கனவே நாங்க செயல்படுறாங்க, அதுக்கு முதல் நாள் கேட்கிறோம், அதுக்கு முதல் நாள் கேட்கிறோம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி இடத்துல கேட்கிறோம், நாளைக்கு எம்பிக்கள் கூட்டம் போட்டுருக்கிறோமே, நீங்க வந்து கலந்து கொள்வீங்க கேட்கிறோம். இல்ல சார், அதுல தொகுதி வருவார் என்ன சொல்றீங்க நீங்க?
நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவர் வந்திருக்கார். தமிழ்நாட்டு நலன் குறித்து நான் விவாதிக்க போறேன். அனைத்து எம்எல்ஏக்களும் வாங்கன்னு தாவேகா எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு பண்ணிவிட்டு கட்சி தலைவருக்கு அனுப்பலன்னா எங்கள் தலைவரை மதிக்காத இடத்துக்கு போக மாட்டோம்னு முடிவெடுப்பதற்கு தலைவன் மீது அபிமானம் உள்ளவர்களுக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா? நீங்க ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பண்ணிருக்கலாம். கொடுத்துட்டு அவங்க கொறடாவை தாண்டி ஏதாவது செஞ்சிட முடியுமா? நீங்க நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மூலமாக நீங்க அதிமுக திமுக எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி எம்எல்ஏக்களை கேட்க முடியுமா? நீங்க அதுதான் அவர் சொல்றாரு. நீங்க அவங்களை கூப்பிடணும்னா கட்சி தலைமைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கடிதம் அனுப்பி இருக்கணும். அதை செய்யலையே, நீங்க புரோட்டோகாலே மீறிட்டீங்களே. அதாவது எங்களை ஒரு செயல்பட முடியாத முதலமைச்சர், ஒரு சூரணை இல்லாத ஒரு முதலமைச்சர். இல்ல அப்படி கடுமையான வார்த்தை, என்ன நல்ல வார்த்தையெல்லாம் பயன்படுத்தணுமோ உதயநிதி பயன்படுத்தியிருக்காரு. உங்களுக்கு சொல்றேன், எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. இவங்க எல்லாத்தையும் பயன்படுத்தி எங்க எல்லாத்தையும் செயல்பட முடியாத டம்மி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்களா இல்லையா? இப்படிலாம் சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துறாங்க. உங்க வீட்டுக்கெல்லாம் முன்னாள் முதலமைச்சர்களை எல்லாம் போய் பார்த்தாரு எங்க முதலமைச்சர் விஜய். எடப்பாடி பழனிசாமி ஏன் விடப்பட்டார்? எடப்பாடி பழனிசாமி ஏன் விடப்படுறாரு? இது பண்ணுங்க, அவங்கள விட்டாங்களா இவங்கள விட்டாங்களான்னு கேக்குறது முதல்ல. அப்ப அதுல அரசியல் கணக்கு இருந்ததா? இல்ல, அதுல என்ன உரிமை இருக்குன்னு சண்முகம் எதன் அடிப்படையில் அவரோட தனிப்பட்ட விருப்பத்துல அவர் போய் பார்த்தாரு. அப்ப அது எல்லாருக்கும் அளவுகோல் வைக்கல. எடப்பாடி அவர்கள் போய் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாரா என்ன? அந்த மாண்பு எல்லாருக்கும் இல்ல, அரசியல் கணக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கறதுக்கு ஒரு அளவு வேணாமா? எங்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் ஆட்சியை நாங்கள் ஆட்சி அமைக்க கூடாது என்று சொல்லி உதயநிதியோடு சேர்ந்து கொண்டு தான் முதலமைச்சராக வேண்டும் என்று திட்டம் போட்டு எங்கள் ஆட்சி வரக்கூடாது என்று திட்டம் வகுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதை இவர்களால் மறுக்க முடியாது. அப்படி இருக்கிற போது நாங்கள் எடப்பாடி பழனிசாமிகளை பார்க்கல, அடுத்த கட்ட விட்டுருங்க. மற்ற எம்எல்ஏக்களை பார்த்தாங்க. அவங்க எம்எல்ஏக்கள் 25 பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா அவர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு அவங்க பூரா கூட்டத்தில் கூட கலந்துக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு விஷயம். கூட்டம்னா கட்சி கூட்டங்கள்ல. ஆனா திமுகவை போய் தலைவரை போய் பார்த்தார்ல, கட்டி பிடிச்சார்ல. 6 மாசம் அவங்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன ஒருங்கிணைப்பை அவர் தந்தார் கலைராஜன் சார். ஆனா இப்போ இந்த கேள்வி அண்ணன் தமிழ்மணி அண்ணன் சொன்ன கொஸ்டின் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்துச்சு. இடி வழக்கு, சிபிஐ வழக்கு, எல்லா வழக்குகளிலும் சம்பந்தப்பட்டவர்களெல்லாம் நீங்கள் தாவேகாவில் சேர்த்திருக்கிறீர்களே, எப்படி இது என்று இந்த கேள்வியை கேட்டாங்க. அதற்கு இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். குற்றச்சாட்டு தான் சுமத்தப்பட்டிருக்கிறது ஒழிய அவர்கள் குற்றவாளி என்று தீர்ப்பு இன்னும் அளிக்கப்படவில்லை. எனவே குற்றவாளி என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டவர்களாக இருந்தால் நாங்கள் சேர்த்திருக்க மாட்டோம். கூப்பா கிருஷ்ணன் 1 வருஷம் ஜெயிலில் இருந்தார் ஊழலுக்கு. இல்லைண்ணா அண்ணா நீங்கள் சொல்கிறது ரைட்டு புரியுது. அப்படி பார்க்க போனீங்கன்னா இன்னும் புரியட்டும், அவ்வளோதான். அப்படி சில பேர் இருக்காங்க. நீங்கள் கொடுத்த விளக்கத்துக்காக நான் பிரதர் உங்களை எதிர்த்து நான் பேச வேண்டிய அவசியம் எதுக்கு பேசணும்? கூப்பா கிருஷ்ணன் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் ஊழலுக்கு ஜெயிலுக்கு போனதுன்னா கூப்பா கிருஷ்ணன். இல்லை இது அது நடைமுறையில் இந்த கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் தலைவரும் பொதுச் செயலாளரும் தான் சொல்ல முடியும். நன்றி சார், நன்றி. அப்படி சொல்ல வேண்டியவர்கள் இன்றைக்கு பொதுச் செயலாளர் சொன்னதைத்தான் நான் சொன்னேன் ஒழிய என்னுடைய சொந்த கருத்து அல்ல. நன்றி, நன்றி சார். அதுதான் என்னுடைய சொந்த கருத்து அல்ல, பொதுச் செயலாளர் சொன்னது, சட்டமன்றத்தில் சொன்னது. நன்றி சார்.